வைக்கலாம். குத்துவிளக்கேற்ற வருமாறு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். கங்குவள்ளி ஒன்றிய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்கள் குத்துவிளக்கேற்றுவார். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் தலைவர் அவர்கள் குத்துவிளக்கேற்றுவார். நம் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக வந்து முன்னாள் வார்டு உறுப்பினர் சவிதா அவர்கள் குத்துவிளக்கு கேட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Check now complete. All systems preparing and initiating phase test. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி, தமிழ்மொழியின் அன்னையாம் தமிழ் தாயிற்கு நீராறுங்கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரையாற்ற எம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி ஆஷா பேகம் அவர்களை அழைக்கின்றோம். கல்வியாண்டில் சௌரியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்துள்ள நம்ம வட்டார மேற்பார்வையாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கும் மற்றும் எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழுவின் முன்னாள் இந்நாள் இருந்த உறுப்பினர்கள் அனைவர்களையும் பள்ளி குழந்தைகளையும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நம் பள்ளியினுடைய
பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பாசிரியர் சேட் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய ஆசிரியர் திரு லோகநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். முன்னாள் வார்டு உறுப்பினர் சவிதா அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய ஆசிரியை பிரேமாவதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சௌரியூர் இன்று ஆண்டு விழாவை ஒரு விழா கோலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற பள்ளி நிர்வாகத்திற்குட்பட்ட அனைவருக்கும், அதோடு இந்த விழாவினை சிறப்பித்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களாக ஆசிரியர் பெற்ற சிறப்பாசிரியர்கள் மற்றும் எஸ்எம்சி குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், பெற்றோர்கள், இப்பள்ளி நிர்வாக ஆசிரியர்கள், மாணவ குழந்தைகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஏறத்தாழ நான் நிறைய பள்ளிக்கு ஆண்டு விழாவுக்கு போயிருக்கோம். இந்த பள்ளியில் ஒரு திருவிழா மாதிரி ஏறத்தாழ இந்த சௌரியூர் ஒன்றிய சௌரியூர் பகுதியில் இருக்கிற அவ்வளோ பீப்புள் வந்திருக்காங்க. இது வந்து பள்ளி ஆண்டு விழான்னு சொல்கிறத விட இந்த மாணவ குழந்தைகளுக்கு ஒரு ஆனந்த விழாவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த விழாவிற்கு வந்து பல சிரமங்களில் முன்னெடுப்புகளை எடுத்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாக ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் வருடந்தோறும் மாணவ குழந்தைகளுக்கு கற்றல் கற்பித்தல் பணியில் ஈடுபட்டு அவர்களும் அதை திறம்பட செய்து ஆண்டின் இறுதியில் அவர்களுடைய கலைத்திறன் சார்ந்த திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாணவ குழந்தைகள் வந்து அவருடைய கலைத்திறனை வெளிப்படுத்தும் பொழுது பெற்றோர்களுடைய முகத்தில் அந்த குழந்தைகளுடைய நிகழ்வை பார்க்கும் பொழுது ஒரு அவருடைய மனம் பூரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோன்று கல்வி செயல்பாடுகளிலும் மாணவ குழந்தைகளை ஊக்குவித்து நல்ல ஆக்கமும் தந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிறப்பிக்க வேண்டுமா இந்த நன்னாளில் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய நேரம் பேச முடியாது, ஏன்னா குழந்தைகள்லாம் வந்து இந்த ஒப்பனை மேக்கப் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் பேசணுமா கைத்தட்ட மாட்டாங்க. இப்போ வர சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு. நன்றி வணக்கம்னு சொன்னால் உடனே கைத்தட்டல் நிறைய வரும். அந்த அடிப்படையில் நமது விரிவாக பிறகு பேசிக்கொள்ளலாம். அந்த குழந்தைகளுக்கு அவருடைய கலைத்திறன் மேம்பட வழிவகுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சௌரியூர் பள்ளியினுடைய ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் நிருபால் ஆசிரியர்களுக்கும், அதே போல் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வட்டார வள மைய மேற்பார்வையாளர் மரியாதைக்குரிய திரு காளியப்பன் சார் அவர்களையும், அதே போல் சிறப்பாசிரியர் திரு சேத் அவர்களையும், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களையும், அதே போல் பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களையும், அதே போல் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுடைய அவங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க ஆவலோடு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறோம். அதில் அந்த குழந்தைகளுக்கும் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து என்னுடைய
முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த விழாவானது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு உதவி பெற பள்ளி நடந்துட்டு இருக்குது. இதில் சௌரியூர் பள்ளிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் இவங்க போல் நிறையா பள்ளியினுடைய ஆண்டு விழா பார்த்தாச்சு. காலையில் கூட ஒரு விழா பாட்டு தான் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நங்கவலி ஒன்றியத்தில் மட்டும் இல்லை, சேலம் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு விழா வந்து சிறப்பாக நடத்தக்கூடிய பள்ளி இந்த பள்ளி. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஒற்றுமை. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு. அதனால தான் ஏற்கனவே போன வருஷம் நான் இந்த விழாவை பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட போன வருஷம் இந்த விட சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த ஆண்டு விழாவுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நாம் படிக்கிற காலத்தில் பாடப்புத்தகத்தை மட்டும் தான் படித்தோம். வேறு எந்த ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வரணும் போகணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கலை திருவிழா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டம், அதே மாதிரி இது மன்ற செயல்பாடுகள், அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்குது, ஹைடெக் லேப் கொடுத்துருக்குது, ஹைடெக் லேபுக்கு வந்து நெட்டு சார்ஜ் கொடுத்துருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக வந்து அதுவும் அரசு வந்து பார்த்திங்கன்னா நிறையா உதவி பண்ணுறாங்க. இப்போ நடந்த நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில் கூட நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை தான் அதிக நிதியை ஒதுக்கி கொடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு என்னென்னா அவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும். நீ நல்லபடியாக ஸ்கூலுக்கு போ, படி, நீ எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வா அப்படிங்கிறது தான் நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கொடுத்தா போதும், அவங்க மேலே வந்துடுவாங்க. அதிக நேரம் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. என்ன காரணம் சார் சொல்லிட்டாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் போகிறோம், எல்லாம் வெயிலுடைய தாக்கம் வேறு அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லாம் தயாராகி ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. அதனால் அவங்களுக்கு வெளிவிட்டு இந்த நேரத்தில் இந்த ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வெற்றியடையும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தமிழே, செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில்மகவே, எந்தம் உயிரே, உந்தன் திருமலரடி வணங்குகின்றேன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டறிக்கை ஆண்டு விழாவின் கதாநாயகி. ஆண்டறிக்கை ஆண்டு விழாவின் கதாநாயகி எங்கள் பள்ளியான சௌரியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் 2024-2025 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு. எங்கள் பள்ளி 1961 ஆண்டில் தொடங்கி 64 ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகிறது. தற்பொழுது இப்பள்ளியில் பட்டதாரி தலைமை ஆசிரியர் ஒருவர், பட்டதாரி ஆசிரியர் ஒருவர், தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் 2 பேர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் 6 பேர், பகுதி நேர ஓவிய ஆசிரியர் ஒருவர் என மொத்தம் 11 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் சத்துணவு அமைப்பாளர், சமையலர், காலை சிற்றுண்டி அமைப்பாளர்கள் 2 பேர் மற்றும் துப்புரவு பணியாளர் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இப்பள்ளியில்
138 ஆண் மற்றும் 121 பெண் குழந்தைகள் என மொத்தம் 259 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் பரப்பளவு 26,600 சதுரடி. இதில் 10 வகுப்பறைகள், சத்துணவு கூடம், குடிநீர் தொட்டி, மின் வசதி, சுற்றுச்சுவர் மற்றும் தனித்தனியே ஆண் பெண் கழிப்பறைகள் உள்ளன. இக்கல்வியாண்டு முதல் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் ஹைடெக் லேப் செயல்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் பள்ளி மேலாண்மை குழு SMC மற்றும் PTA உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக உள்ளது. மேலும் 9 புரவலர்களையும் கொண்டது எங்கள் பள்ளி. மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் வகையிலான பல்வேறு விதமான போட்டிகளும் அனைத்து தேசிய விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. இலக்கிய மன்றம், வானவில் மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம், மாதம் ஒரு முறை சிறார் திரைப்படம், கலை திருவிழா, பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு பயிற்சி, கராத்தே போன்றவை நடத்தப்பட்டு மாணவர்களின் தனித்திறனை வெளிக்கொண்டு வருகிறோம். கலை திருவிழாவில் ஓவிய போட்டியில் வட்டார அளவில் பிரியதர்சினி அரசால் வழங்கப்படும் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு பயனுள்ளதாக நடைபெற்று வருகிறது. மேலும் சத்துணவானது முட்டையுடன் வழங்கப்பட்டு வருகிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் ITK மாணவர்களுக்கு மாலை நேர கல்வி நடைபெற்று வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் கற்றலை கொண்டாடும் வகையில் எண்ணும் எழுத்தும் படைப்புகள் மற்றும் அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ALM முறையில் கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த பள்ளியில் நூலகம் அமைத்து புத்தகங்கள் கொடுத்து வாசிக்க வைக்கப்படுகிறது. மேலும் ஊஞ்சல் எனும் மாதம் 2 முறை பத்திரிகைகள் வழங்கப்பட்டு மாணவர்களின் கற்றல் அறிவுத்திறனை மேம்படுத்தப்படுகிறது. மாணவர்களின் அறிவியல் திறனை வளர்க்க ஆண்டுதோறும் அறிவியல் கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. எங்கள் பள்ளியில் 3 முதல் 6ஆம் வகுப்பு வரை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவிகளுக்கும் 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை அரசிடமிருந்து பெற்றுத்தரப்படுகிறது. NMMS தேர்விற்கு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்வு எழுத அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் நமது பள்ளியில் குழந்தைகளுக்கு வருடம் 4 செட் சீருடைகள், பாட புத்தகங்கள், பாட குறிப்பேடு, காலணி, வண்ண பென்சில்கள், புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி, நில வரைபடம் போன்றவை வழங்கப்படுகிறது. தமிழ் வழியில் கல்வி கற்போருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை உயர்கல்வியில் வழங்கி வருகிறது. மேலும் அரசு பணியில் 20% முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆகையால் வரும் கல்வியாண்டில் மாணவர்களை முதல் வகுப்பில் தமிழ் வழியில் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவையெல்லாம் எதற்காக வழங்கப்படுகிறது? சிந்தியுங்கள். ஆம், நம் நாட்டின் வருங்கால தூண்களான நீங்கள், மாணவர்களாக நீங்கள் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். சிறு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ
இவ்வரிகளை மனதிலே நிலைநிறுத்தி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்கினால்தான் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். இத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ள எங்கள் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவீர். இப்பள்ளியால் எங்களுக்கும் பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கும் பெருமை. இவ்வாய்ப்பினை நல்கிய என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருந்தகையோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கான பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு சர்டிஃபிகேட் வித் பிரைஸ் தரப்போகிறாங்க. அதை வழங்குமாறு நம் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதல் வகுப்பில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி ஹரிசிவா, फोर्थ स्टैंडर्ड की पवीन कुमार. உங்க பிள்ளைங்களுக்கு தான் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, யாருக்கோ கொடுத்துட்டு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க கிளாப் பண்ணி இந்த பிரைஸ் கொடுக்கறத சீக்கிரம் முடிச்சு வச்சீங்கன்னா தான் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும். இல்லை அப்படின்னா கடைசி வரலாம் பிரைஸ் ஒரு 500 சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அது கொடுத்துக்கிட்டே இருப்போம் 7 மணி வரையிலும். 4th B கா மௌலிஷ். Sixth standard best student Ra Sanjit. Fifth standard Ra Akhilesh. கிளாப் பண்றதுக்கு கூலி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் நாங்கள் ஏற்பாடு பண்ணல. எப்படி அமைதியாக உட்காந்துருந்தாலும் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. Preparing and initiating. Parents வந்து போட வச்சிருந்தா தயவு செய்து ஸ்டூடண்ட்ஸ். Third standard C இனியாஸ்ரீ ஜெயபிரதாப். Fourth B S Sarita. 6th standard O Magastri. 8th standard Y Jeevanandam. முன்னாடி பாரு. கௌசிகா அப்படியே அங்க வாங்க. Fourth standard R Dhanushri. 4th B G Adarva Rahul. 5th standard S Harshana. 6th standard K Nakshatra. 7th standard N Priyadarshini.
8th standard K. Nishantri. Sixth standard C. Hariharan. 7th standard Ko Tavarasu. 8th standard P. Shalini. அண்ணே நேம் படிச்சீங்களா ஸ்டேஜ் வந்துரு. அதுதான் வரிசையா படிக்க எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் வந்துருக்கண்ணே. பரிசு Thank you.
வந்திருக்கிறார்கள். உங்கள் குறை நிறைகள்லாம் இருந்தால் முருகன்கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க.
நல்ல மிளிக்கு. நன்றி நன்றி. ஜல்லிக்கட்டு காலடா. ஜல்லிக்கட்டு காலடா.
நீங்கள் கரவாசம் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நடனமாட வருகிறார்கள் நம்முடைய 7ஆம் வகுப்பு மாணவிகள். உழைக்கும் மக்க ஒன்னா கூடியோ ஏறமா குலடிப்போம். உழப்பு கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக குலடிப்போம். உழைக்கும் மக்க ஒன்னா கூடியோ ஏறமா குலடிப்போம். உழப்பு கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக குலடிப்போம். உழைக்கும் மக்க ஒன்னா கூடியோ ஏறமா குலடிப்போம். உழப்பு கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக குலடிப்போம். கொள்வதை நிறுத்துவோம். நேரங்காலம் தலைவிதிகள் கொண்டு கொள்வதை நிறுத்துவோம். துணிச்சலித்த வாழ்க்கையில துக்கமில்ல காட்டுவோம். துணிச்சலித்த வாழ்க்கையில துக்கமில்ல காட்டுவோம். உழைக்கும் மக்கள் ஒன்னா கூடி யாரமா குலடிப்போம். கிடக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக குலடிப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வேலூர். நான் ரெடி. வரவா? சாங் ரெடியா? அவங்க ரெடியா? நாய தத்தா
தான் கணக்கு இந்த கட்டி வர கொம்பாண்டா ஸ்கெட்ச் எனக்கு புரிதா உனக்கு வெள்ளி உள்ள போனோம் போனோம் கிள்ளி வெள்ள வருவாண்டா வெள்ளி உள்ள போனோம் போனோம் கிள்ளி வெள்ள வருவாண்டா குறுக்குள்ள ஒரு பேர் இருக்கு கேட்டாலே அதிலும் பாருனக்கு போஸ்டர் அடி கொண்டாடி கொண்டாடி கொடுத்த நன்றி நான் நான் இறங்கி வரவா தேவனுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா ஐயவனுக்கும் ஏறுட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா நான் தனியா வரவா கரநடுகிற அடிக்கிற நாடத்தா வெள்ளி வந்த நாய தத்தா பத்தான பாட்டில் நான் குடிக்க அண்ணால கொண்ட சேஸ் அடிக்க கொண்டாங்கடா என் பசி நான் நிக்க கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு நாடகம், இன்னும் ஒரு பாட்டு அப்படின்னு நாடகம். அதாவது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் அவர்கள் இல்லாத மெடிக்கல் லீவ் இருக்கிறதுனால இவங்க அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு பள்ளியின் சார்பிலே நன்றி.